அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. அது நம்ம யாருன்னா இப்போ இந்த இறை தொண்டுல இருந்து நாம கொஞ்சமா அந்த நிலைக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். இதை முழுமையாக வந்துவிட்டால் நமக்கு இந்த பூமியில் துன்பம் என்பது நமக்கு அனுபவிக்கிறதுக்குன்னு இருக்கவே இருக்காது. எல்லா துன்பங்களும் அதிர்ச்சியாக நம்மளை விட்டு வெளியே போயிடும். ஏன்னா இவன் தயாராகிட்டான், பக்குவமாயிட்டான், மதிக்க மாட்டான், ஆமாம் நம்மளை மதிக்க மாட்டான் அப்படின்ட்டு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பார்த்தா நாம் எவ்வளோ பிரச்சனைலாம் தாண்டி வந்தோன்ட்டு நம்மளே நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். இதுதான் வாழ்க்கை. இதை ஒடிஞ்சு போகிறவங்க நிறைய பேர் உண்டு. ஒடிஞ்சிடுவாங்க, சார் என்னடா வாழ்க்கைன்ட்டான் அப்படி இப்போ தற்கொலை பண்ணிக்கிறது, இது எல்லாமே தோல்வி தான். என்னன்னா நீ இறைவனுடைய நேரடி பார்வையில் இருக்கிற இப்போ, அதனால தான் உனக்கு எல்லா கணக்கையும் கொடுத்துட்டு நீ எனக்கு ஏன்ட்டவான்னு இப்போ உன்னை அவர் கூப்பிடாரு. அப்போ பழைய கணக்கெல்லாம் நம்மகிட்ட வந்துக்கிட்டு இருப்போம். எவ்வளவு வேகமாக நீ அதை அனுபவிக்கிறியோ அவ்வளோ வேகமாக நீ இறை செல்ல பிள்ளையாக மாறுகிறாய். இதைத்தான் ஆகம சொல்லுது. விடு ரோட்டில் நின்று எனக்கு நான் என் 2வது 3வது பொண்ணுக்கு சம்மந்தம் பண்ணி ஒரு பிரச்சனை வந்து எனக்கு சம்மந்தம் இருக்கும். சொந்தக்காரன் தான் எனக்கு, எங்கள் அப்பாவுக்கு அக்கா பையன், அவன் பையனுக்கு தான் கொடுத்துருக்கேன். ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம், நகை கம்மியாக போட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஜக்கில் டீ கடை நின்று டீ அவன் தான் வாங்கி கொடுத்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது போனாங்க, டக்குன்னு ஜக்கில் கொதிக்கிற பாடை வாங்கி அப்படியே மூஞ்சில் விட்டுருவோம். ஏன் மூஞ்சில்? ஆமாம், நான் என் மரம் மேலே டக்குன்னு எனக்கு இழுத்துட்டாரு. இப்படி இழுத்தவங்கள பால் கொஞ்சம் மற்றெல்லாம் கீழே வந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், நான் அப்படியே நின்னேன், ஒரு பேச்சை வாங்கி வரல. கொடுத்துட்டான். அவன் ஆள் பார்த்தா ஒல்லியாக தான் இருப்பான், அடிச்சா கீழே வந்துடும். நம்ம கொலைகாரன் தான், அவ்வளோதான் அவ்வளோ ஒல்லியாக இருப்பான். ஆனால் கோபம், வர்ற கோபத்தை பார்த்தா கட்டுப்பட்டு வந்து அவனாலே அவன் கோபத்தை அடக்க முடியாது. கொதிக்கிற அவங்க ஃப்ரெண்டுங்க தான் எல்லாருமே, டீ கடைக்காரர் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்டுங்க தான். கிண்டியில் தான் நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு போனால் சடக்குன்னு பால் அப்படி கப் எடுத்து அப்படி ஊற்றலாம் பாருங்க. மருமக உடனே இழுத்துட்டாரு, பாதி முக்கால்வாசி பால் கீழே வந்துச்சு. கட்டையை தான் பால். அப்படியே நின்று 6 மாதம் கழிச்சு என் காலில் விழுந்து ஆடுதான். அப்படி சாகுற அவன் இறந்துட்டான். சாகுறதுக்கு 6 மாதம் முந்தி ஆமாம் காலில் வந்து அழுகிறான், என்னை மனுஷிக்கிறா. ஏன்னா 2 பேரும் ஒன்றா விளையாண்டவங்க தான், ஊரில் சொந்தக்காரங்க தானே, ஏதோ கோட்டத்தில் பண்ணுறேன் அப்படின்ட்டான். இது காரணம் என்ன? நான் உண்மையிலங்க நான் எதுவுமே பேசலை, அப்படியே நிற்கிறேன். ஏன்னா நம்ம சம்மந்தம் பண்ணிட்டோம், பொண்ணு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி. சிலங்க சொந்தக்காரன் தான், வெளியானந்தம் படாத. இந்த ரகசியமெல்லாம் எப்படியோ நமக்கு அப்போ வந்து கை கொடுச்சு. நானே ஆச்சரியப்படுவேன், நம்ம எப்படி அப்படியே அடக்காமல் நின்னோம், நமக்கு ஒன்றும் புரியலையே. உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி சம்பவம்லாம் இருந்திருக்கும், இல்லாமல் இருக்காது. ஏன்னு பார்த்து சொல்கிறேன். இதுதான் வினையை கழிக்கிற ரகசியத்தில் ஒன்று. அதே அந்த பொண்ணில் 4 பொண்ணுங்க, அவங்களுக்கு 4 பையன், எனக்கு 4 பொண்ணு. என் பொண்ணு தான் அந்த வீட்டுக்கு இன்றைக்கும் பெரியார். ஏன்னா எல்லாம் வெளியேருந்து வந்தவங்க தான், சொந்தக்காரன் பொண்ணு நான் ஒருத்தன் தான். அவன் அதெல்லாம் நினச்சிட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு தான் அவன் கடைசி வரைக்கும் மரியாதை கொடுப்பான். நீ வான்னு சொல்லி அவன் தான் அவனை செல்லப்படமாக வச்சுருந்தான். காரணம் என்ன? அந்த அவ்வளோ அசிங்கத்தை நான் வாங்கினதுனால அவனுக்கு நான் உயர்ந்தவன் ஆகிட்டேன். சிவனர் அது சொல்லார்ல, இதுதான் வாழ்க்கை தத்துவமே. இதுதான். எதையும் எதிர்த்து வாதாடினேன்னா நீ தோத்துடுவேன். அன்னைக்கு எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு, நானும் திரும்ப அவனை அடிச்சா எல்லாரும் ஒன்று சொல்லுவேன். ஏன்னா பாலை ஊற்றுனா கொதிக்கிற பால் மூஞ்சி வந்து இருக்கும், வாய்ப்பு இருந்துச்சு. ஆனாலும் நம்ம எதையுமே அந்த ஏற்றுக்கல. இதுதான் வினையை கடிகிறது. வினை கடிதல்ங்கிறது இதுக்கு பேர். ஆச்சா என்ன சொல்றாரு அவரு ஞானியர்? இல்லை, அதாவது மனவாக்காய்த்தால் வலிமை மூலம் சீவர்கள் மனவாக்காயாய் முக்கரணங்களால் வன்மையான வினை வந்து பற்றும். சீவர்களின் முக்கரணங்களும் உலகிகளை பற்றாது சிவனை பற்றிவிட்டால் வலிய வினைகள் வந்து பற்றுமாறு இல்லை. சாதனை தன்னால் மனம் வாக்கு செயல் கட்டு மௌனமாக இருப்பவர்கள். சாதனை தான் வைக்கிறாங்க இங்கே. சாதனை என்னது? யோகம் அல்லது தியானம், தவம். இந்த சாதனை மட்டும் இல்லைன்னு சொன்னால் யாருமே சிவனர்கள் அடையவே முடியாது. எது நீ எவ்வளோதான் பூஜை பண்ணாலும், கும்பிட்டாலும், கூத்தாடினாலும், உருண்டாலும், பிறண்டாலும் யாருக்கெல்லாம் எந்த பலனுமே உடம்பை தவிர உயிர் கிடையாது. சாதனை ஒன்று தான் அந்த பக்குவத்தை உயிருக்கு உண்டு பண்ணும்.
எப்படி சாதனை என்னது? தியானம், மூச்சு பயிற்சி, தியானம், இப்படி ஒன்று ஒன்றா சாதனைகளை சேரும். அதெல்லாம் இந்த சாதனை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் சிவனுடைய ஆற்றல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வர ஆரம்பிக்கும். அவங்க தான் அதை எதிர்த்து வாதாடாமல் அதை அனுபவிக்க கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதான் சொன்னார், சாதனை தன்னால் மனம் வாக்கு செயல் கெட்டு, மனசும் வாக்கும் செயலும் அடங்கி இவங்களுக்கு அடங்கிடும். அப்போ ஆனால் கெட்டுன்ட்டார், கெடாது, நமக்கு அது நம்மளை அது கெடுக்கிற ஆற்றல் இழந்துடும். மனம் வாக்கு என்ன சொல்கிறாரு ஐயா? வணக்கம். சாதனை தன்னால் மனம் வாக்கு செயல் கெட்டு மௌனமாக இருப்பார்கள். அப்போ எதிர்த்து வாதாடுற ஆற்றலும் இருக்காது, மனமும் சிந்திக்காது, வாக்கும் மௌனமாகும், பேசி நின்றோம், பேசி அடங்கிடும். அப்போ என்ன ஆகுனா வினை தனக்கு சேராமல் அந்த வாழ்க்கையில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடுவாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? தன்னை வினை பற்றாத மாற்றி அமைத்து கொள்ளும் ஞானியராவார்கள். மனம் வாக்கு கயத்தால் வல்வினை மூலம் மனவாக்கு நேர்நிற்கில் வல்வினை மன்னா. மனவாக்கு கெட்டவர் வாதனை தன்னால் தன்னை மாற்றி ஆற்ற தரு ஞானிதானே. அப்படின்னா வினை எப்படி செய்யறதுன்னு முதல்ல பார்த்தோம். இப்போ அதை எப்படி கழிக்கணும்னு சொல்கிறார். வாழ்க்கையில் மனிதன் பூமியில் நம்ம வினை கிடைக்க தான் வந்திருக்கோம். நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் காலம் நம்ம அந்த வினையை பற்றி தான் வாழ வேண்டியிருக்கோம். ஏன்னா ஒரு 10 ரூபா சம்பாதிச்சா அதில் ஒரு பாவம் சேராமல் இருக்காது. குடும்பத்துக்கே ஒரு 10 ரூபா கொண்டு வரணும்னா பாவம் சேராமலாம் சம்பாதிக்க முடியாது. அப்போ பாவம் சேரும். அந்த குடும்ப பாவமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வெளியே வரும்போது அதை எப்படி கழிக்கணும்னு ரகசியத்தை சொல்கிறார். முதல்ல பாவத்தை சேர்த்துக்கோ. ஏன்னா சேர்க்காம பூமியில் வாழ்க்கையே இல்லை. ஒரு குடும்பத்தில் நாம் ஒரு பெரிய ஒரு ஜெயிக்கணும்னு சொன்னால் பாவம் சேரணும். சேர்ந்தாலும் நம்ம 100 ரூபா சம்பாதிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அந்த பாவத்தை ரெண்டாக எப்படி கிடைக்கணும்னா சீவர்களின் மனம் வாக்கு ஆகிய முக்கரணங்களால் வன்மையான வினை பற்றும். மனதாலையும் வாக்காலையும் காயத்தாலையும் தான் வல்வினை பற்றும். வேற உன்னுடைய உடம்புக்குள்ள உயிருக்குள்ள வினைகள் ஏற ரகசியம் எதுன்னா 5 பொறிகளும் புலன்களும் மூலமாக மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் நீ பாவங்கள் செய்வாய். எச்சரிக்கையாக அதை கவனிச்சுக்கோ. சரி, அப்படி வந்த பாவத்தை உயிர்கள் முக்கரணங்களும் அதான் அந்த மனவாக்கு காயத்தாலும் உலகினை பற்றாது சிவனை பற்றி விட்டால் வாழ்ந்துட்ட. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அந்த எல்லா கடமையும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முக்கரணங்களை நீ மறுபடியும் அந்த உலகத்தில் பற்றி வாழாமல் சிவனோடு பற்றி வாழ்ந்து கொண்டாள், வாழ துவங்கி கொண்டாள். அப்படி என்ன சொல்கிறப்போ முக்கல் மனம் இருக்கும் மோனத்தைங்கிற மாதிரி எந்த நேரமும் சிவனுடைய அருளை உள்ளுக்குள்ள ஓட விட்டுக்கிட்டே இருந்தால் செய்தாலும் ஏது அவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே தாதிய அதான் நீர்க்குடத்தைன்னு சொல்லுவார். அதாவது அந்த பிள்ளைங்க தண்ணி குடத்தை தலையில் ஒன்று இடுப்பில் ஒன்று கையில் ஒன்று கொண்டுட்டு போனால் கூட கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி பேசிக்கிட்டு வரப்பில் நடந்து போனால் கூட அவங்க பேச்சு இல்லாமல் கிண்டலும் கேள்வியுமா இருந்தாலும் கவனம் எங்கே இருக்கும்? தலையில் உள்ள குடத்து மேலே தான் இருக்கும். அது மாதிரி நீ என்னதான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டு சோழப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட தாதி விளையாடி இது கைவீசி நடந்தாலும் நடந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தே, தாதி மனம் நீர்க்குடத்தே பாரு. அப்போ அந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா நீ எவ்வளோதான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் தலையில் அந்த சிவனுடைய அருளை வச்சிருந்தேன்னா உனக்கு அந்த சிந்தனை என்பது ஒருமுகப்பட்டுரும். எந்த துன்பமும் நம்மளை காட்டாது. அந்த ரகசியத்தை என்ன சொல்கிறாரு? இதைத்தான் பண்ணணுன்றாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா சீவர்களின் முக்கரணம் மன வாக்கு காய இந்த முக்கரணங்களும் உலகினை பற்றாத சிவனை பற்றி விட்டால் வலியை வினை பற்றுமாறு இல்லை. நான் சொன்னேன்ல, என்னை ஒரு திட்டணும்னு வர்றான், எனக்கு அப்போ கோபம் இருக்காது, நின்று திட்டுறான். அப்போ என்ன செய்யணும்னா ஏன்னா அவனுக்கு பதிலுக்கு கொடுக்கணுங்கிறக்காக வேண்டி அந்த விதி என்ன பண்ணோம்னா ஆழ்ந்த மனசுக்குள்ளே உள்ள சம்ஸ்காரங்களாக இருக்கக்கூடிய என்னுடைய பழைய வினையெல்லாம் மேலே அதில் ஒன்று அனுப்பி அவனுக்கு பதில் சொல்லு அப்படிங்கும். அது மேலே வரும்போது என் உடம்புல உஷ்டம் ஏறி நான் இப்போ கோபக்காரனை மாறினேன், அன்பாக உள்ளவன் கோபக்காரனை மாறுறேன். அந்த கோபமும் இந்த கோபம் ஒன்று சேரும்போது ஒரு வினை உண்டு பண்ணுது, ஒரு வினை கழியுது, ஒரு வினை உண்டு பண்ணுது. இந்த வினையை நேராக கொண்டுட்டு வராமல் இருக்கணும்னு சொன்னால் நீ எப்போதுமே சிவலயத்தையோ சக்தி லயத்தையோ ஏதோ ஒரு மந்திரத்தை உள்ள உச்சரிச்சேன்னா வினைகள் எரிக்க துவங்குங்கிறார். வினை எரியும். அதை வாதாட சக்தி இல்லாமல் அந்த வினை செயலிழந்து போயிடும். வர்ற வினை இதுதான் வினையை கழிக்கிற ரகசியம். மௌனமாக இருக்கணும், சிரிக்கணும். துன்பம் வேலையிலே சிரிங்க. மருந்து அதான் இருக்குது உலகத்தில் துன்பத்துக்கு மருந்தே சிரிக்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. முகத்தை மாற்றிக்கிட்டோம்னா துன்பம் போகாது இல்லையா? என்ன சொல்கிறார்? அப்போ சீவர்கள் முக்கரணங்களும் உலகினை பற்றாது சிவனை பற்றி விட்டால் வலியை வினை பற்றுமாறு இல்லை. சாதனை தன்னால் வேற எப்படி சொல்ல முடியாது. சாதனை தன்னால்
நீ எத்தனை வருஷம் கோயிலை சுற்றி வந்தாலும், எத்தனை தான் கும்பாபிஷேகம் பண்ணாலும், எத்தனை தான் தங்கத்தேர் இழுத்தாலும் உயிருக்கு அதனால் எந்த நன்மையும் கிடையாது. உடம்புக்கு நல்ல மனுஷன் அவர், நல்லா பண்ணுவார், இந்த பேர் இருக்கிற தவிர உயிர் வந்த அந்த வினையிலேருந்து அது ஒரு தொகுப்பும் கிடைக்க முடியாது. அதான் சொல்கிறாரு, சாதனை சாதனை பண்ணு. சாதனை ஈச்சை வாங்கிக்க, தியானம் பண்ணு. 1 மணி நேரம் பண்ணால் தியானம், 1 மணி நேரம், ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே கேட்டால் தவமாக மாறும். அது தியானம் தவமாக மாறக்கூடிய ஆற்றலை கற்றுக்கொண்டால் என்ன சொல்கிறாரு, அந்த சென்னி வைத்த சிவன்றத சாதனை பண்ணால் மனம் வாக்கு செயல் கெட்டு. தியானம் உள்ள ஏற ஏற மனமும் வாக்கும் செயல் கெட்டுரும். ஏன்னா அதுக்கு இந்த ஞானமான அக்கினி உள்ளே போக போக இருள் என்பது உள்ளேருந்து எரிக்க துவங்காது. அப்போ அது அந்த உருவத்துக்கு வந்து வலுவிழந்துடும். அது அந்த நமக்கிட்ட உள்ள அந்த வினை வந்து வலுவிழந்துடும். அப்போ என்ன சொல்கிறாரு, செயல் கெட்டு. எந்த செயல்? நாம் பாவம் செய்யக்கூடிய தகுதி நமக்கு இழந்துருவோம். செயல் கெட்டு. கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரை.